வடக்கு வாழ வைக்கப்படுகிறது, தமிழகத்தால் தெற்கு தெரிக்க விடுகிறது என்று தெரிக்க விட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய முதல்வர் அவர்கள் இந்தியாவின் முதன்மை ரோல் மாடல் முதல்வர் என்றால் அது உண்மையிலேயே மறுக்க முடியாத உண்மை என்பதை இந்த நல்ல தருணத்தில் நான் நினைவு கூர்ந்து கொள்கின்றேன். மேடையில் ஒலிக்கின்ற இத்தகைய அழகிய தருணங்கள் நிகழ்கின்றது. தற்போது வாழ்த்துறை வழங்குவதற்காக பாளையங்கோட்டை சதகத்துல்லா அப்பா கல்லூரி அரபிக் பேராசிரியர் மௌலவி முனைவர் முகமது இலியாஸ் உஸ்மானி அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். அனைவருக்கும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக. முதல்வர் அவர்களை எத்தனை காரியங்களுக்கும் பிடிக்கும். ஆனால் முன்னிறுத்தி சொல்வதென்றால், முதல்வர் அவர்களே, உங்கள் இதயத்தில் ஒரே ஒரு பெண் குடியிருக்கிறார்கள், அம்மா துர்கா ஸ்டாலின் அவர்கள். ஆனால் விடியல் பயணம் தந்து, மகளிர் உதவித்தொகை தந்து 1 கோடி பெண்களின் இதயத்தில் குடியிருக்கக்கூடிய எங்கள் அன்பு முதல்வர் அவர்களை வாழ்த்தி என்னுடைய வார்த்தைகளை தொடங்குகிறேன். பொருத்தமான விழாவிலே நம்முடைய முதல்வர் அவர்கள் இங்கே தலைமையேற்று இருக்கிறார்கள். ஏனென்றால் தன் தாயை போற்றுகின்ற ஈசா நபி என்கின்ற இயேசுநாதரை நினைவு கூறுகின்ற இந்த கிறிஸ்துமஸ் விழாவிலே கோடிக்கணக்கான தாய்மார்களை போற்றுகின்ற எங்களுடைய முதல்வர் இங்கே தலைமை ஏற்பது என்பது எத்துணை பொருத்தம் என்பதை மீண்டும் நான் நினைவு கூறுகிறேன். அது மட்டுமா, மக்களின் கஷ்டங்களை சுமப்பதற்காக சிலுவையை சுமந்தார் இயேசுபிரான் என்றால், மக்களின் கஷ்டங்களுக்காக எமர்ஜென்சியிலே தன்னுடைய உயிரை கூட தருவதற்கு தயாராக நின்ற முதல்வர் அவர்கள் இங்கே தலைமை ஏற்பது எத்தனை பொருத்தம் என்பதை நான் இந்த நேரத்தில் நினைவுபடுத்த விரும்புகிறேன். ஏனென்றால் தியாகிகளுக்கு மதிப்பளிக்கின்ற இந்த கிறிஸ்தவ விழாவிலே இந்த தியாகியை போற்றி இங்கே தலைவராக முன்னிறுத்தி இருக்கின்றோமே, அது எத்தனை பொருத்தம் என்று சொல்லி நான் கிறிஸ்தவ மக்களை வாழ்த்தி அவர்களுக்கு நல்வாழ்த்தை சொல்லுகிறேன். பொருத்தமானவரை தேர்ந்தெடுத்திருக்கின்றீர்கள். சிறப்பான விழா. நான் ஒரு இஸ்லாமிய சமுதாயத்தை சார்ந்த மார்க்க அறிஞர். இங்கே ஒரு நல்லெண்ணத்தை, நல்லிணக்கத்தை காட்டுவதற்கு நம்முடைய மரியாதைக்குரிய சட்டமன்ற உறுப்பினர் சகோதரர் இனிகோ இருதயராஜ் அவர்கள் அத்தனை பேரையும் ஒரே மேடையில் அமர்த்தி இருக்கிறார்கள். இங்கே சிற்றுண்டி வந்தது, எனக்கு வேண்டாம் என்றார்கள். எனக்கு அருகாமையிலே இருந்த ஐயா பால பிரஜாபதி அடிகளார் அவர்கள் என் கையிலே இருந்ததை வழங்கி கொஞ்சம் எடுத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னேன். ஒரு தட்டை நாங்கள் இருவரும் பரிமாறிக்கொண்டோமே. இதுதான் இந்த திருநெல்வேலி மண், இந்த தமிழகம் மண் காட்டுகின்ற மத நல்லிணக்கத்திற்கான சான்று என்பதை இந்த நேரத்தில் யாருடைய காதுகளுக்கு சென்று சேர வேண்டுமோ அவர்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். ஜனநாயகத்தினுடைய 3 தூண்கள், 3 pillars of the democracy என்ற ஒரு செய்தியை நாம் எல்லாம் படித்திருப்போம். அசம்பிளி, அட்மினிஸ்ட்ரேஷன், ஜுடிஷியரி. இதிலே முதல் 2லும் எங்காவது தவறு நிகழ்ந்தால் தட்டி கேட்டு அவர்களுக்கு சட்டத்தை உணர்த்துவதுதான் நீதிமன்றம் என்று இத்துணை நாளும் நாம் ஜனநாயகத்தை தெரிந்திருக்கிறோம். ஆனால் முதலாக ஜனநாயகத்திலே எங்கள் முதல்வர் அவர்கள்தான் இதை மாற்றி காட்டி இருக்கிறார்கள். நீதிமன்றம் மாறி நின்றது. இல்லை இல்லை, நீங்கள் சொல்வது சரியில்லை என்று நீதிமன்றத்திற்கே உணர்த்துகின்ற அளவிற்குள்ள மிகச்சிறந்த ஜனநாயகத்தை போற்றுகின்ற எங்கள் முதல்வர் அவர்களை வாழ்த்துகிறோம். பொருத்தமான முதல்வர் தொடர வேண்டும் என்று எல்லோரும் விரும்புகிறோம். இந்த மண் அதைத்தான் விரும்புகிறது. திருப்பரங்குன்றத்தில் வாழ்கின்ற இஸ்லாமிய பெருமக்களும் இந்து பெருமக்களும் இன்றைக்கு நிம்மதியாக அங்கே அமைதியாக நிற்கிறார்கள் என்றால் அதற்கு நம்முடைய முதல்வர் அவர்களுடைய துணிச்சலான முடிவு காரணம் என்றால் அதை எப்படி நாம் போற்றாமல் இருக்க முடியும்? ஐயா, இன்னொரு செய்தி. தெற்கில் இருந்து ஒரு சூரியன் என்கின்ற ஒரு நூலை வாசித்து அதனுடைய நிறைவிலே, ஒரு பேட்டியினுடைய நிறைவிலே, நம்முடைய முத்தமிழறிஞர் தமிழகத்தின் முன்னாள் முதல்வர் கலைஞர் அவர்களிடத்திலே கேட்கப்பட்ட ஒரு கேள்வி, உங்களை பற்றி சொல்லுங்கள். அந்த பேட்டியினுடைய நிறைவிலே உங்களை பற்றி சொல்லுங்கள்.
என்று சொல்லப்பட்ட கேட்கப்பட்ட நேரத்தில் நான் மானமிகு மரியாதைக்காரன் என்று சொன்னாரே நம்முடைய முன்னாள் முதல்வர் அவர்கள், அதே மானமிகு சுயமரியாதையை இந்திய திருநாட்டிற்கே உணர்த்துகின்ற அளவிற்கு மிகப்பெரிய இன்றைக்கு முதல்வராக வழிகாட்டி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய முதல்வர் அவர்கள். வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறது என்று அறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னார்கள். ஆனால் பழமொழியை எல்லாம் புதுமொழியாக மாற்றுகின்ற ஆற்றல் படைத்த நம்முடைய முதல்வர் அவர்கள் எப்படி மாற்றிவிட்டார்கள்? வடக்கு வாழுகிறது தெற்கு தேய்கிறது என்பதை மாற்றி வடக்கு வாழ வைக்கப்படுகிறது தமிழகத்தால், தெற்கு தெரிக்க விடுகிறது என்று தெரிக்க விட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய முதல்வர் அவர்கள் இந்தியாவின் முதன்மை ரோல் மாடல் முதல்வர் என்றால் அது உண்மையிலேயே மறுக்க முடியாத உண்மை என்பதை இந்த நல்ல தருணத்தில் நான் நினைவு கூர்ந்து கொள்கின்றேன். அவர்கள் சொன்னார்கள், நம்முடைய மேதகு ஆயர் அவர்களுக்கு முன்பு இங்கே பேசியவர்கள் சொன்னார்கள், கன்னியாகுமரியிலே இந்து சமுதாயத்தை சார்ந்த ஒருவரை அங்கே நாங்கள் பாராளுமன்ற உறுப்பினராக்கி இருக்கிறோம், இங்கே கிறிஸ்தவ சமுதாயத்தை சார்ந்தவரை ஆக்கியிருக்கின்றோம் என்றால் மேலப்பாளையத்தை திருநெல்வேலியை சார்ந்த இஸ்லாமிய பெருமக்களும் வாக்களித்து நம்முடைய ஐயா அவர்களை ராபர்ட் புரூஸ் அவர்களை இங்கே எம்பியாக ஆக்கியிருக்கின்றோம் என்றால் இந்த மண் மத நல்லிணக்கத்தை உணர்த்துகின்ற மண் என்பதை மீண்டும் ஒருமுறை நான் நினைவுகூர கடமைப்பட்டிருக்கின்றேன். இன்னைக்கு இருதயராஜ் அவர்களுக்கு மீண்டும் ஒரு வாழ்த்து. பொருத்தமான விழாவை பொருத்தமான நேரத்தில் நீங்கள் எடுத்திருக்கின்றீர்கள். இந்த நல்ல நேரத்திலே இங்கே பேசப்படுகின்ற அத்தனை பேச்சுக்களும் நம்முடைய முதல்வருடைய வாழ்த்தாக, அவர்களுடைய நீண்ட ஆரோக்கியமாக எதிர்காலத்தில் நாங்கள் கோரிக்கை வைத்திருக்கின்றோம். எல்லா சமுதாயத்து பெருமக்களும் எல்லோருடைய இதயத்திலும் நீங்கள் குடியிருக்கின்றீர்கள். எங்களுடைய கோரிக்கைகள் எல்லாம் நிறைவேற்றப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. நாங்கள் மே மாதத்திற்கு பிறகு புதிய கோரிக்கைகளை உங்களிடத்திலே கொண்டு வந்து தருவதற்காக நாங்கள் தயாரித்துக் கொண்டிருக்கிறோம். அதற்கு முன்பு ஒன்று இரண்டை நாங்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றோமே, அதையும் ஐயா நீங்கள் நிறைவேற்றி முடித்து விட வேண்டும் என்கின்ற எங்களுடைய சமுதாயத்தின் கோரிக்கையை இங்கே மீண்டும் முறை நினைவுபடுத்தி மே மாதத்திற்கு பிறகு உங்களை நாங்கள் புதிய கோரிக்கைகளோடு சந்திக்க வருவோம் என்று சொல்லி இந்த நல்ல நேரத்திலே இந்த மண்ணில் உள்ள இந்த அமைதி என்றென்றைக்கும் நிலவட்டுமாக, இந்தியாவிற்கு வழிகாட்டட்டும், உலகத்திற்கு வழிகாட்டட்டும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறியவனாக நிறைவு செய்கின்றேன். நன்றி, இறை வாழ்த்துக்கள்.